வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் இட்லி. அதுக்கு அரைச்சி வச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் தேங்காய், 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் அஸ்காவுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். தேங்காவையும் சர்க்கரையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை அரிசி மாவு கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை சூரிய முட்டு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. நான் எண்ணெய் தொடச்சிட்டு இட்லி தட்டில் இந்த மாவை ஊற்றிக்கிறேன். நீங்கள் நார்மலாக துணி வச்சு இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை குச்சி இல்லைனா ஃபோர்க்கு வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்கில் ஒட்டாமல் வருது, நல்லா வெந்துருச்சு. லைட்டாக ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு வேறு கப்புக்கு மாற்றிக்கலாம். ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வந்துடும். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இந்த ஸ்வீட் இட்லியை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.